எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 268வது வீடியோ. அதாவது ஃப்ளவர் மெடிசன், மலர் மருத்துவம்ங்கிற சீரீஸில் பார்க்கும்போது இது 3வது வீடியோ. ஃபஸ்ட்டு பயோகிராஃபி ஆஃப் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் பார்த்தோம். நேற்றுக்கு அதுக்கும் அடுத்த வீடியோவில் 2வது வீடியோவில் டாக்டர் பேட்ச் எழுதின முக்கியமான ஒரு புக்கு, அதாவது 12 ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை பற்றி படித்தோம். இன்றைக்கி அவர் வேறையும் 2 புஸ்தகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இது ஆனால் புக் ரிவ்யூ இல்லை. ஓகேயா? ஸோ டக்குன்னு வீடியோவை நிறுத்திட்டு போயிடாதீங்க. இது புக் ரிவ்யூ இல்லை. புக் ரிவ்யூனால் எப்படி? ஒவ்வொரு சாப்டராக படித்து அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது அதெல்லாம் கிடையாது. ஆனால் இது 2 புக்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 புஸ்தகத்துலேயும் முக்கியமாக என்ன இருக்குன்னா, அதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரும் அதாவது டாக்டர் எட்வர்ட் பேட்சுங்கிறவர் ஒரு பெரிய ஒரு மகான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். அதாவது அவர் பெரிய ஒரு மகானாகவே வாழ்ந்து மகானாகவே இறந்திருக்கார். ஏன்னா அவரோட புஸ்தகத்தில் இருக்க வார்த்தைகளை எல்லாம் படிக்கும்போது நமக்கு அப்படி ஒரு இது புரியுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான்லாம் சின்னதுலேயே ஆன்மீகத்தில் அதில் இப்போ நான் பிறந்ததுலேருந்தே ஆன்மீகத்திலே தான் இருக்கேன். எங்கள் பாட்டியெல்லாம் எப்போ பாரு கர்மா மாயா கர்மா மாயா இதை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆன்சர் அதுதான். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் பிறந்து வளர்ந்து இவ்வளோ நாள் அப்புறம் என்னோடய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக, அதாவது இதே கெதின்னு குருமாத்தி ஒவ்வொரு இடமா போய் இந்த குருட்ட அந்த குருட்ட அதை பற்றி இதை பற்றி எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக அதில் ரொம்ப தீவிரமாக இறங்கி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அடிப்படையான விஷயங்கள்லாம் எங்கள் பாட்டிகிட்டேருந்து நான் சின்னதுலேயே கற்றுக்கிட்டது தான். அதை இன்னும் மெருகேற்றுற மாதிரி என்னோடய குருமார்கள்லாம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இப்போ வாட் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்டால், வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட், முக்தினா என்ன, முக்தி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லா வழியும் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு 100% புரிதல் உண்டு. வாழ்க்கை நான் என்ன, அதை எப்படி வாழணும். அப்படியே அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக தான் வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டால், பர்ஃபெக்டாக நான் வாழ்ந்தேங்கிறது இல்லை. இப்போ இன்னைக்கு தேதிக்கு எனக்கு வாழ்க்கையை பற்றின கம்ப்ளீட் புரிதல் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே. அப்போது என்னோட எட்வர்ட் பேட்சோட புக்கை படிக்கும்போதும் எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அவரோட மனோபாவம் எப்படி இருந்திருக்கு, அதனால இதை கண்டுபிடிச்சார், எப்படி எழுதியிருக்காருங்கிறத பார்க்கும்போது அவரும் ஒரு பெரிய மகானாக தான் வாழ்ந்திருக்கார். நம்ம ஜீசஸு, புத்தா, கிருஷ்ணா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள மாதிரி இவர் அவ்வளோ தூரம் ஃபேமஸ் இல்லாட்டினா கூட அவரும் அந்த மாதிரி ஒரு மகான் வாழ்க்கையை வாழ்ந்து தான் போயிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அது ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2வது, அவர் சோல் பர்பஸு நிறைவேற்றுறதுக்காக வந்தார். அவரோட ஒரு சோல் பர்பஸுங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற அதை வந்தார். அவரோட சோல் பர்பஸை நடத்தி காமிச்சார், போயிட்டார். 50 வயசில் போய் சேர்ந்துட்டார். இப்போது இதில் இன்னொன்று என்ன எனக்கு புரியுதுன்னா, கடவுள் இவரை உலகத்துக்கு அனுப்புனதே, போப்பா நீ போய் அந்த 38 மருந்தையும் கண்டுபிடி, அவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் கிஃப்டாக கொடுத்துட்டு நீ போயிட்டு வா, நீ போயிட்டு உன் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு கடவுள் சொல்லி அனுப்புன மாதிரி அவர் வந்தார், வாழ்ந்தார், போனார். அது பார்க்கும்போது மெய் சிலிர்க்குது. அவ்வளோ தூரம் நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது. அவரும் என்ன சொல்கிறாரு, உங்களோட சோல் பர்பஸுக்காக நீங்கள் வாழுங்க. அதாவது இந்த ஜென்மம் எடுக்கும்போதே ஒரு சோல் பிளானிங் நடக்குது இல்லை, அந்த சோல் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறார். அதை தான் திருப்பி சொல்கிறாரு. அதை ஒரு ஜஸ்ட்டு அவரோட பாணியில் அவரோட ஸ்டைலில் நானும் கொஞ்சம் டச் பண்ணலான்னு பார்த்துருக்கேன். அதாவது இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, அவர் மகானாக வாழ்ந்தாரோ இல்லையோ, இதனால்
நம்மளால் ஒரு மகானான ஒரு மகத்துவமான மகானை போல் நமக்கும் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுக்காக தான் நான் இதை இங்கே ஹைலைட் பண்ணுறேன். சிலவங்க கேட்கலாம், என்ன வல்சம்மா, எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, எனக்கு வயசு 70 ஆச்சு, இப்போ தான் உங்கள் வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், இனிமேல் எந்த காலத்தில் நான் எப்படி வாழ்ந்தால் என்ன, வீடு போகுது, காடு வாங்குது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன், இனிமேல் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், அப்படி மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளோட படிப்பினை, அதாவது நம்ம படிக்கிறதுங்கிறது கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு புது புது பாடங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போது இன்னொரு 10 ஜென்மம் எடுத்து கற்றுக்கிறத இந்த ஜென்மத்திலே கற்றுட்டு போயிட்டே இருக்கலாமே. அதுதான் என்னோடய உத்தேசம், அதோட நோக்கம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி உங்களோட ஷேர் பண்ணி கொடுக்கறதோட நோக்கமே அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் தெரியாது ஒன்றும் கிடையாது, எனக்கும் தெரியாது ஒன்றும் கிடையாது, பேட்சுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகிறோமா? உன்னோட ஷிப்புக்கு நீ தான் கேப்டன், உன்னோட வாழ்க்கைக்கு நீ தான் உத்தரவாதத்துவம் எடுத்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கணும். நீ அந்த மாதிரி நடந்துக்கிறியா? அவ்வளோதான். அந்த கேள்வியை நம்ம தினமும் நம்மள்கிட்ட கேட்டுக்கணும். அவ்வளோதான். அப்போது இந்த 12 ரெமிடிஸுங்கிற புக் இல்லாமல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வேறொரு 3 புஸ்தகம் போட்டிருக்காரு. ஒன்று ஹீல் தை செல்ஃப், இன்னொன்று ஃப்ரீ தை செல்ஃப். ஹீல் தை செல்ஃப்னால் என்ன? நீங்களே உங்களை குணமாக்குங்க. ஃப்ரீ தை செல்ஃப்னால் என்ன? இந்த உடல் உபாதைகள்லேருந்தும் மனசோட உபாதைகள்லேருந்தும் நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருங்கம்மா. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் சுகரு, பிபி, அது இதுன்னு சொல்லி அதுக்கு மாத்திரையை விழுங்கிட்டு அடிக்கடி டாக்டரை போய் பார்த்துக்கிட்டு மருந்தை ஜாஸ்தி பண்ணவா குறைக்கவா, பிஃபோர் ஃபுட்டு இவ்வளோ மருந்து, ஆஃப்டர் ஃபுட்டு இவ்வளோ கேப்சூல்ஸு, இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படிங்கிறத அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதாவது ஹீல் யுவர் செல்ஃப், ஃப்ரீ யுவர் செல்ஃப், நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக வாழுங்க அப்படிங்கிறார். அதுதான். இப்போ இது புக் ரிவ்யூ கிடையாது, முக்கியமான 1-2 பாயிண்ட்ஸை மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஃப்ரீ தை செல்ஃப்ங்கிற புக்கிலேருந்து. அதாவது ஒரு 10-12 சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரோட ஹெட்டிங்கை பார்த்திங்கனாலே உள்ளே இருக்கிறது என்னன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஹெட்டிங்கை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதாவது இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ், த ஸ்டோரி ஆஃப் லைஃப். அதாவது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைங்கிற பயணம், வாழ்க்கைங்கிற ஒரு கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதை நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்காக எவ்வளோ வாழ்கிறோம்? நம்ம மற்றவங்களுக்காகவே வாழ்கிறோம். மற்றவங்களுக்காக வாழ்கிறோன்னா அந்த தியாக மனப்பான்மையை நான் சொல்லலை. மற்றவங்களுக்காக நம்ம நாடகம் நடிக்கிறோம். அதில் நம்ம ஒரிஜினாலிட்டியே இல்லாமல் போயிடுது. அப்படி வரும்போது தான் நமக்கு உடம்புலையும் மனசுலேயும் பல நோய்கள் வருது. அதுதான் இவரோட பாயிண்ட்டே. ஓகே, இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ், த ஸ்டோரி ஆஃப் லைஃப். இதில் என்ன ஒரு சின்ன கதை உதாரணம் சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை, ஓகே, அந்த குழந்தை என்ன பிளான் பண்ணுதுன்னா, எங்கள் அம்மாவோட பர்த்டே வருது, என்னோடய அம்மாவோட பர்த்டேக்கு நான் ஒரு நல்ல பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும், அது நல்ல ஒரு வீடு பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிது. அப்போ அதுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையெல்லாம் போட்டு நல்ல ஒரு பேப்பரோ கேன்வாஸோ எடுத்து அழகாக ஒரு வீடு வரைஞ்சி அதை ரெடி பண்ணி பர்த்டே அன்னைக்கு அவங்க அம்மாட்ட கொடுக்குது. அதனால் என்ன லாபம்? அந்த குழந்தைக்கு சந்தோஷம், அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டோரியும் போகணும் அப்படிங்கிறாரு. அதாவது இதையே நீங்கள் வேற ஒரு சிச்சுவேஷனில் நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாரு. என்ன சிச்சுவேஷன்? இப்போ அந்த குழந்தை படம் வரைய ஆரம்பிக்குது. வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்க்குறாங்க. வெளியே இருந்து அந்த வீட்டுக்கு வரவங்களாம் பார்க்குறாங்க. ஐயே, நீ என்ன ஜன்னலை இங்கே வச்சுருக்க, மாற்றி வை. நீ என்ன இந்த ப்ரௌன் கலர் சோறு வச்சுருக்க, அதை ஒயிட்டாக்கு. இந்த கதவை ஏன் இங்கே வச்சுருக்க, கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே. இந்த இடத்துல ஏன் ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்க, கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த குழந்தைக்கு அறிவுரை சொல்கிறேன்,
உன்னை நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சஜஷனாக கொடுக்குறாங்க. இந்த குழந்தையும் அதை மாற்றி அப்படி இப்படி எல்லாம் வரைஞ்சி கடைசியில் பர்த்டே அன்னைக்கு வீடு ரெடியா, வீட்டோட பெயிண்டிங் ரெடியானா இல்லவே இல்லை. வீட்டு பெயிண்டிங் ரெடி இல்லை, அதுக்கு ப்ரெசன்ட் பண்ணவும் முடியல. அதனால் அதுக்கு ஹாப்பினஸும் போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கும் ஒரு நல்ல கிஃப்ட்டு தான் பொண்ணு கொடுக்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நஷ்டப்பட்டு போயிடுச்சு. அவர் என்ன, எட்வர்ட் பேட்ச் என்ன சொல்கிறாரு, நீங்களும் இந்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்கிறீங்க. மற்றவங்களுக்காகனா நான் எல்லாத்துக்காகவும் தியாகம் பண்ணுறேன் அப்படி அதே வெறும் பேச்சு. அதே வெறும் பேச்சுன்னு நான் எப்போவோ சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்கிறதுங்கிறது 50% தான், ஒரு நாணயத்தோட ஒரு பக்கம்தான். பாக்கி 50%ங்கிறது உங்களோட சொந்த வாழ்க்கை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட ரீதியில் வாழணும். அப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க. அவ்வளோதான் இதில் சொல்கிறார். ஓகேயா? அப்போது அதுக்கு என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த பெயிண்ட் வரைகிற மாதிரி அவ்வளோ சிம்பிளுங்க சந்தோஷமாக வாழறதுங்கிறது. ரெண்டாவது, இந்த மற்றவங்கள்லாம் சொல்லி 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 அதுக்கு படமே வரைய முடியாமல் போச்சுல்ல, அதுக்கு பேர் தான் டிசீஸ், உபாதை, வியாதி அப்படிங்கிறார். டிஸ்ஈஸ். ஈஸ்னால் என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம நேச்சுரலாக வாழறது ஈஸ். டிஸ்ஈஸ்னால் என்ன, மற்றவங்களுக்காக போலியான வாழ்க்கை, நாடகம், அதில் வேண்டாத நெகட்டிவ் இமோஷன்ஸு, அதனால் வர்ற மென்டல் உபாதைகள், மனசுக்கு வர்ற உபாதை, அது நாளாக நாளாக உடம்பில் வேறு பல விதத்தில் ரோகங்கள்னால் நோய் நொடியாக வெளியே வருது. இந்த மாதிரி நம்ம இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தையே மறந்து யாருக்காவோ வாழ்ந்து செத்தே போயிடுது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோவை மெயினாக. ஹெல்த் டிபெண்ட்ஸ் ஆன் பீயிங் இன் ஹார்மனி வித் அவர் சோல். அதுதாங்க முக்கியம். அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம ஆத்மாங்கிறது ஒரு சோல் பிளானிங்கோடு வந்திருக்கு இல்லையா? அந்த சோல் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த இடையூறும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ நம்ம இந்த சோல் பிளானிங்கை மறந்துட்டு சோல் ஆத்மாவுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு இணைந்த வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி மூணுக்கும் சேர்த்து ஒரு ஹார்மோனியஸ் லைஃப் எப்போ நம்ம வாழ மறக்கிறோமோ அப்போ தான் மனசுலேயும் நிறைய வியாதிகள் வருது, உடம்புலேயும் வியாதிகள் வருது. அவ்வளவுதான் இங்கே சொல்லியிருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த கிரியேட்டர். அதுவும் நான் நேற்றுக்கே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் அவர் கிரியேட்டர். நம்மளோட உள்ளே இருக்க ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட ஒரு துளி. அப்போ பரமாத்மா அவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கார், அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கார், அவ்வளோ பூர்ணத்துவத்தோட 100% ஃபுல்னஸோடு இருக்கும்போது அதிலிருந்து வந்த நம்ம ஒரு துகள்ங்கும்போது நம்மளும் அப்படி தானே வாழணும். அப்படி வாழ்கிறோமா? ஆஸ்க் யுவர் செல்ஃப். கேள்வி உங்களையே கேட்டுக்கோங்க அப்படிங்கிறார். அதாவது அவர் சோல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட். ஓகே, அவர் சோல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் பீயிங் சில்ட்ரன் ஆஃப் அவர் கிரியேட்டர். நம்மளோட படைப்பாளி, நம்மளோட அந்த தெய்வத்தை நம்மளை படைத்த அந்த சக்தியோட குழந்தைகள் நம்ம. அப்போ நம்மளும் அந்த படைத்த ஒரு அந்த சக்தியோட மாதிரி தானே நம்மளும் இருக்கணும். அதுலேருந்து ஏன் வேறுபட்டு இருக்கணும்? அண்ட் எவ்ரிதிங் தே டெல் அஸ் டு டூ இஸ் ஃபார் அவர் சோல். அப்போ ஃபார் அவர் குட், நமக்கு நல்லதுக்காக இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சோல், நம்ம ஆத்மா நம்மள்கிட்ட சொல்லுது, ஆனால் நம்ம அதை கேட்குறதே இல்லை. அதே மாதிரி இதை பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் முன்னையே நான் போட்டுட்டேன். இன்னர் வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு. அது மட்டும் இல்லை, we can judge our health by our happiness. இது தாங்க ரொம்ப முக்கியம்.
அதாவது நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, எவ்வளோ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறீங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக வாழ்கிறீங்க, சந்தோஷமாக. ஹாப்பினா சந்தோஷம். எவ்வளோ தூரம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதோட அடையாளம், அதோட அளவுகோல். அப்போது காலையில் எந்திரிச்சா ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் எத்தனை நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், எத்தனை செகண்டு நம்ம சந்தோஷமாக இருக்கோம். 24 மணி நேரமும் நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டி தான் இந்த வந்திருக்கோம், இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். கடவுள் நம்மளை அனுப்பினது அதுக்கு தான். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு ஏதேதோ நம்ம தப்பான வழிகளில் போய் இருக்கிற ஹெல்த்தை தொலைச்சி கிடைக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நம்ம ஏதோ அப்படியே பைத்தியம் மாதிரி நம்ம நடக்கிறோம். அப்போது அதை பற்றிலாம் நம்மளையே கேள்வி கேட்கணும். நீ இந்த மாதிரி தான் வாழ்றியா, நீ வாழ்கிற வாழ்க்கை சரியா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, அப்போது இஃப் வி ஃபாலோ அவர் ஓன் இன்ஸ்டிங்ஸ், அவர் ஓன் விஷஸ், our own thoughts our own desires can take us in the right path. அதாவது அதுதான் முன்னாடியே சொன்னோம்ல, நம்மளோட சிந்தனை, சொல், செயல் இது மூணும் நேராக இருக்கணும். நேராக இருக்கணும்னா நல்லதே நம்ம சிந்திக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். இது மூணு தான் நம்ம சோலுக்கு பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி நம்ம சோலோட ஒரு இணைந்த வாழ்க்கை வாழ்கிறோம், பிரகிருதியோட இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்கிறோம்னா நமக்கு அப்புறம் டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா? நான் ரொம்பலாம் சொல்லலைங்க, ரொம்ப கொஞ்சம் ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் படிச்சுட்டு போகிறேன். All we have to do is to preserve our personality. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மையில் தான் நம்ம வாழ்கிறோமா, இல்லை அதையெல்லாம் தொலைச்சிட்டு மற்றவங்களுக்காக நாடகம் நடிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் அடிக்கடி உங்களையே கேட்டுக்கணும் அப்படின்னு எட்வர்ட் பேட்ச் சொல்கிறார். ஓகே, டு பி கேப்டன் ஆஃப் யுவர் ஓன் ஷிப் அண்ட் will be well, all will be well. அதாவது உங்களோட கப்பலுக்கு உங்களோட சொந்தக்காரர் நீங்கள் தான் அதோட கேப்டன். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறார். அப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாரு, ஹெல்த் இஸ் அவர் பர்த் ரைட் அப்படிங்கிறார். அதாவது ஹெல்த்தியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணுங்கிறது உங்களோட பிறப்பு உரிமை. ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழாததுக்கு என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம், நம்மளோட சோல் பிளானிங்கை மறந்து சோல் பர்பஸை விட்டுட்டு சோல் மைண்ட் பாடிங்கிற ஒரு ஐக்கிய பாவத்தோடு வாழாமல் சோல் பாட்டுக்கு ஏதோ சொல்லுது, அதை நம்ம கேட்குறதே இல்லை, மதிக்கிறதே கிடையாது. மனசு எப்படியோ தறிகட்டு போகுது, உடம்புல வியாதி வருது, அதை வச்சு கஷ்டப்படுறோம். அது தேவையா அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். இப்போது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்ன சொல்லியிருக்காரு, ஹீல் யுவர் செல்ஃப். ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களை ஹீல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஹீல் யுவர் செல்ஃப், ஃப்ரீ யுவர் செல்ஃப். ஃப்ரீ யுவர் செல்ஃப்னால் ஃப்ரீயாக வாழணும், ஹாப்பியாக வாழணும். அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக வாழணுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இன்றைக்கி எவ்வளோ ஹெல்த்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது இல்லையா? இப்போ இவ்வளோ தூரம் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் போடுறோம், எத்தனை கிலோ இருக்குதுன்னு அது அளக்கிறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது, வெயிங் மெஷின் இருக்குல்ல. அது மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக வாழ்கிறோங்கிறதுக்கு ஒரே ஒரு அளவுகோல் தான். அது என்ன? ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ். ஹாப்பினஸ் கூட இல்லை, ஜாய்ஃபுல்னஸ். எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா மேடம்? 108 பாரம் நம்மளை தாக்குது, இதில் எங்கே போய் சந்தோஷமாக இருக்கிறது, எங்கே போய் ஹெல்த்தியாக இருக்கிறது?
அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து எல்லாத்துக்கும் சாத்தியப்படுங்கிறதுனால தான் டாக்டர் எட்வர்டு பேட்ச் அவ்வளோ தூரம் அடித்து பேசுகிறார். அதான் சொன்னேன்ல, நம்மளோட சோல்க்கு இணைந்த ஒரு வாழ்க்கை, நம்ம ஆத்மாவோட நம்ம மனசை லயிக்க வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நமக்கு வேறு நோய் நொடிங்கிறதெல்லாம் வராது. அதைத்தான் திருப்பி 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 இதை சொல்கிறார். அப்போது அப்படியே வந்தால் கூட இன்னொரு விஷயம் என்ன, சரி நோய் வந்துருச்சு, அது என்ன, ஹீல் யுவர் செல்ஃப். அதாவது கடவுள் நமக்கு சாப்பிட்றதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சுருக்கார். தாவரங்கள், இலை, தழை, கனி வகைகள், காய் வகைகள் என்னவெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நமக்கு நம்மளோட சரி உபாதை வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, அதை மாற்றுறதுக்கு கூட நமக்கு ஹெர்ப்ஸு கொடுத்துருக்காரு. ஹெர்ப்ஸுனால் மருத்துவ குணமுள்ள செடிகளை கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை உபயோகிங்க, அதை உபயோகித்து உங்களையே நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்ல சந்தோஷமாக வாழுங்க. அதுக்காக தான் அவர் வந்து இந்த 38 ரெமிடிஸுங்கிறத நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். ஓகே, அவரோட வாழ்க்கையை படித்தோம்னா, அதாவது அவரோட சோல் பிளானிங் இந்த 38 மருத்துவத்தை கண்டுபிடிக்கணும், மருந்துகளை கண்டுபிடிக்கணும். அது எது, பிளான் பேஸ்டு, வெறும் செடிகள்லேருந்து எடுக்கிறது. அப்போ அது வந்து காட் கிவன் கிஃப்ட்டுங்கிறார். கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு வரம். இத்தனை செடிகள் நமக்கு கொடுத்துருக்காரு, அதை வந்து நான் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ரெக்கார்டிக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். ஓகே, இது உங்களுக்காக நான் ஃப்ரீயாக நான் கொடுக்குற கிஃப்ட். கடவுள் என்ன செய்ய வச்சார், நான் செஞ்சேன், அதை உங்களுக்கு உங்கள் காலடியில் சமர்ப்பிச்சுட்டு உங்களுக்கு பரிசாக கொடுத்துட்டு நான் போகிறேன். அதையாவது உபயோகிக்குங்க, அதை உபயோகித்து நல்ல வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறார். அதுதான் இந்த 3 புஸ்தகத்தில். ஒன்று வந்து ஹீல் யுவர் செல்ஃப், இன்னொன்று ஃப்ரீ தை செல்ஃப், இன்னொன்று என்ன சொல்கிறாரு, யூ சஃபர் ஃப்ரம் யுவர் செல்ஃப்ஸ். நீங்கள் கஷ்டப்படுறதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் துன்பங்களுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறார். உங்களோட ஹெல்த்து சரியில்லாட்டினா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா ஹெல்த் இஸ் லைக் எ டிவைன் ஆரிஜின். டிவைன்னா என்ன, திவ்யமானது. அது அந்த கடவுள்கிட்டருந்து நமக்கு தரப்பட்ட ஒரு பரிசு ஹெல்த்து. ஆனால் இந்த காலத்தில் எத்தனை பேர் ஹெல்த்தியாக வாழ்கிறோம், எத்தனை பேர் நிம்மதியாக சாப்பிட்றோம், நிம்மதியாக தூங்குகிறோம், மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்கிறோம். அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம இது வரைக்கும் வாழாட்டினா கூட இனிமேலாவது அந்த மாதிரி வாழ பழகிக்கணும். அதுக்கு சரி இதெல்லாம் தெரியாமல் போச்சு, இப்போ தான் மேடம் இதெல்லாம் தெரியுது, இப்போ தான் மேடம் நாங்கள்லாம் யோசிக்கிறோம், நல்லது, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது நமக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதில்ல, சந்தோஷமாக யோசிங்க. அந்த எட்வர்ட் பேட்சோட மலர் மருத்துவத்தை எல்லாம் நீங்கள் இயற்கையான வழியில் அதை யூஸ் பண்ணி இயற்கையான வழியில் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக வாழுங்க. அவ்வளோதான். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.